பாஸ்தாவை தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்குள்ளே போட்டு சாப்பிட்டா என்னவோ மசாலா ஒட்டாத மாதிரியே ஃபீல் ஆகும். இதே மாதிரி சிம்பிளாக ஒரே கடாயில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோன்னு பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, கேப்சிகம்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உப்பு, மேகி மசாலா ஒரு பேக்கெட் போட்டுருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கினோன்னு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கப் பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு பாஸ்தா ஆட் பண்ணிட்டு கலரிட்டு இது மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடலாம். ஒரு 3 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். பெப்பர் சால்ட்டு போட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணிக்கலாம். பாஸ்தாலேயே ஊற்றுனா சில பேருக்கு அந்த நீச்சல் ஸ்மெல், எக் ஸ்மெல் பிடிக்காது. அதனால நான் தனியாக பண்ணி ஸ்க்ராம்பிள் எக் போட்டேன். லாஸ்ட்டாக கெச்சப் ஒரு ஸ்பூன், அப்புறமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலரி சாப்பிட்டிங்கன்னா மசாலா ஒட்டி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.